ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த எழும்பியன் புயலுக்கு மேல் செய்திகளை நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ரீடிங் பேசேஜ் பார்த்திங்கன்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். இதுலேருந்து ஒரு வசனம் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Jesus said, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சீஷர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிறாரு. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் போகிறேன் பரலோகத்துக்கு, மறுபடியும் வருவேன். ஆனால் நான் போகிறது ஒரு இடத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் போகிறேன். மறுபடியும் வந்து உங்களை கூட்டின்னு போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது கூட இருந்தவர்கள், அதில் தோமா என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியல, எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி, என்ன வழி, எந்த வழி, அது வழியை காட்டுங்க, ஏன்னா நீங்கள் போகிற வழி எங்களுக்கு தெரியலையே. அவர் என்ன யோசித்தார் அப்படின்னா, தோமா எங்கேயோ வேறு தேசத்துக்கு போகிறாரு, எங்கேயோ போகிறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. என்ன ஆண்டவர் எப்படி சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரிக்க போகிறாரு, எப்படி உயிரோடு எழப்போகிறாரு, இதெல்லாம் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்காக ஒரு இடங்களை ஆயத்தப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை அவர் யோசிக்கிறாங்க. எங்கேயோ போயிட்டு போகிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தோமா தான் கேட்குறாரு. தோமா கேட்குறாரு, வழியை சொல்லுங்க ஆண்டவர். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் தான் வழி என்று சொல்கிறார். அவர் தான் வழி என்று சொன்னால், there is no other way to God except through me என்றார். பிதாவினிடத்தில் நீங்கள் போக வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை சந்திக்க வேண்டும், கடவுளிடத்தில் நெருங்க வேண்டும், கடவுளை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் அது என் மூலமாக தான் என்றார். நான் தான் அந்த வழி என்றார். அப்போது வழி எதற்காக? இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வழி. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வழியே இல்லைன்னு யோசிப்போம். இதுக்கு வழியே இல்லை, என்ன பண்ணலாம், வழியே இல்லாமல் இருக்கே, நமக்கு ஒரு வழி காட்ட ஒரு லைன் வரல, ஒரு வே ஒன்று கிடைக்க மாட்டேன்னு இருக்குது, என்ன பண்ணலாம், எல்லா பக்கமும் தடையாயினே இருக்கேன், இந்த பக்கம் தடையாவது, அந்த பக்கம் தடையாவது, ஒரு இதுதான் இப்படி தான் போகணும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்போம். ரைட்டா? அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே வழின்றார். நீங்கள் இன்றைக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தால், உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் முழு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் வழி, உங்களுக்கு நான் வழியை காட்டுகிறேன், என்னை பின்பற்றுங்கள் என்கிறார். ரைட்? அது கூட கடவுள் ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறார். நிறைய பேர் யோசிப்போம், கடவுள் என் கூட ஏன் பேச மாட்டேங்கிறாரு, நான் எத்தனையோ காரியங்களுக்காக க்ஷேபிக்கிறேன், ஆண்டவர் ஏன் அப்படின்னா, அதற்கு வழியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவரே வழி என்றார். ஸோ இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு, இந்த உலகத்தின் பயணம், இந்த உலகத்தில் நமக்கு என்ன பர்பஸ், ரட்சிப்பு, இது எல்லாம் ஒரே ஒரு பர்சன்கிட்ட தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் அவரை விசுவாசித்தால் அவர் பிதாவிற்கு எப்படி போகணும், பிதாவினிடத்தில் நெருங்குவதும், பிதாவினிடத்தில் அன்பு செலுத்துவதும், அவர்தான் ஒரு மீடியேட்டராக நடுவில் இருக்கிறார். அப்போது வழியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ரைட்டா? வழியை தெரிந்து கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வழி இல்லை, எப்படி வழி போகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு முன்பதாக நமக்கு ஒரு வழி இருக்குது, நமக்கு முன்னாடி வழி இருக்குது. ஆண்டவர் சொன்ன நானே வழின்றார். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். இது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு. இன் எவ்ரி சிச்சுவேஷன் God is the way. He is the only way. பல வழிகள் இருக்குது, அதில் ஒரு வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை. நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், கடவுளை சந்திப்பதற்கு நம்ம எல்லாரும் வர்ஷிப் பண்ணுறோம், அதில் பல வழிகள் இருக்குது, எல்லாரும் ஒரு மார்க்கத்தில். இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழி இல்லை.
ஒரு விஷயத்தை நமக்கு வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி ஆண்டவர் இயேசு கடவுள் இடத்துல போனால் அவர் நிச்சயமாக செய்வார். அது ஒரு வழி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இன்றைக்கு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழி, த ஒன்லி வே. ரைட்? ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பிலிப்பு ஒரு வாட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கிறோமே ஆண்டவரே, நீங்கள் ஒரு நாள் கூட பிதாவை எங்ககிட்ட காட்டலையே, கடவுளை காட்டவே இல்லையே, நீங்கள் இவ்வளோ நாள் எங்கள் கூட இருக்கிறீங்களே, ஒரு வாட்டி காட்டியிருக்கலாமே என்று கேட்குறாரு. ரொம்ப ஒரு சின்சியரான கேள்வி தான் அது அவர் கேட்குறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, அப்போது நீங்கள் இவ்வளோ நாள் என் கூட இருந்து கூட நான் யாருன்னு புரிஞ்சிக்கல அப்படின்றார். அவருக்கு அது வருத்தம். என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் என் கூட இருந்து என்னை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை பார்த்து கேட்குறாரு. இவ்வளோ நாள் கிறிஸ்தவனாக இருந்து சர்ச்சுக்கு போகிற, பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்ணுற, ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாமே பண்ணுற, ஆனால் இவ்வளோ நாள் என் கூட இருந்து இன்னும் நீ என்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லையே. ஏன் அப்படின்னா, பிதாவை பார்க்க வேண்டும் என்றால் என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான் என்றார். அப்போது யூ கேன் see God through Jesus Christ. அப்போது வழி எங்கே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வழி. நானே வழியும் சத்தியமும் அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரூத். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன பர்பஸ்? இந்த உலகம் ஒரு மாயை, நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ரைட்? நிறைய இது ஒரு ஃபேக், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பர்பஸ் இல்லாமல் சில பேர் வாழ்ந்துருப்பாங்க. ஏதோ ஒரு பர்பஸ், ஏதோ ஒன்று இல்லை, எனக்கு உண்மையே தெரியலிங்க, வாழ்க்கையில் என்ன பர்பஸ், என்ன உண்மை, எல்லாமே ஒரு மாதிரி எல்லாரும் ஏமாத்துற மாதிரி ஃபேக்காக இருக்கிற, என்ன நடக்குதுன்னே தெரியும். இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறேன், நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போது நானே சத்தியம், ஐ ஆம் த ட்ரூத் என்று சொல்லும் பொழுது, நீ தேடிக்கொண்டு இருக்கிற சத்தியம், நீ தேடிக்கொண்டிருக்கிற ட்ரூத், நீ தேடிக்கொண்டிருக்கிற ஆப்சல்யூட் ட்ரூத் எங்கே அப்படின்னா, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்குது. நீங்கள் உலகம் எல்லா இடத்துலையும் தேடலாம், என்ன ட்ரூத் இருக்குது, இந்த உலகத்தில் என்ன ட்ரூத் இருக்குது, இந்த மார்க்கத்தில் தான் இருக்கா, அந்த மார்க்கத்தில் இருக்கா, இந்த நபர்கிட்ட இருக்கா, இந்த பரிசுத்தவான்கிட்ட இருக்கா, அந்த ஹோலிமேன்கிட்ட இருக்கா, என்ன எது எங்கே வேணால் தேடுங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் கடைசியாக நின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நிற்கணும். ஏன்னா அவர் தான் சத்தியம் ஆயிருக்கிறார், அவர் தான் ட்ரூத்தாக இருக்கிறார். ஹீ இஸ் த அப்சல்யூட் ட்ரூத். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கை பர்பஸ், உங்கள் எதிர்காலம், சத்தியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. அவர்தான் சத்தியத்திற்கான வழி. அவர் உங்கள் வாழ்க்கையை சத்தியத்தின் மூலமாக வழி நடத்துவார், உண்மையை புரிய வைப்பார், அவர் கற்றுத்தருவார். இதன் மூலமாக என்ன நடக்கிறது? இந்த வழியில் நான் போகும்பொழுது, சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்பொழுது என்ன நடக்கிறது? உனக்கு ஜீவன் உண்டாகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ல, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். யூ வில் ஹாவ் லைஃப், யூ வில் ஹாவ் எட்டர்னல் லைஃப். அதுவும் யார் மூலமாக? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான். அப்போது சுற்றி நாம் பார்த்தோம் என்றால் ஒரு விஷயம் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, உனக்கு ஜீவன் வேண்டும் என்றால் வழி நான் தான். பிதாவினிடத்தில் நீ பிதாவினிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும், நான் தான் வழி. சத்தியத்தை தெரிந்து கொள், அதை புரிந்து கொள். ரைட்? என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான், என்னை பார்க்கிறவன் கடவுளை பார்க்கிறான். ஏனென்றால் கடவுளை யாரும் பார்த்ததில்லை, தரிசித்ததில்லை. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார். நான் மட்டும்தான் அவரை பார்த்துருக்கிறேன், அவரோடு பழகியிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய நேசகுமாரன் நான் தான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும்? யார் பார்த்துருக்கிறாரோ, யார் அவருடன் இருந்திருக்கிறாரோ, யார் பரலோகத்திலேருந்து வந்தவரோ, யார் மரித்தவர்லேருந்து உயிரோடு எழுந்தாரோ அவரை தானங்க நம்பணும். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. we have life only through Jesus Christ. அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஜீவன் வர வேண்டும், ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு உயிர்த்தெழுதல் வர வேண்டும், ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் மூலமாக தான், நான் தான் அந்த வழி, நான் தான் அந்த சத்தியம், உனக்கு ஜீவன் கொடுக்கும் ஜீவனே நான் தான்றார். அப்போ பாருங்கள்,
அடுத்த வசனத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இஃப் யூ ரியலி நியூ யூ வுட் நோ மை ஃபாதர் as well. From now on you do know him and have seen him. அப்போ அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு உண்மையாலே நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றையிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் பிதாவை பார்த்துட்டீங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? பிதாவை பார்த்துட்டோமா? ஆமாம், நீங்கள் பிதாவை பார்த்துட்டீங்க, கடவுளை பார்த்துட்டீங்க. நீங்கள் உண்மையாலே உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஏன் அப்படின்னா என்னை பார்த்துருக்கீங்க, என்னை நம்புகிறீங்க. நான் தான் வழி, நான் தான் அந்த சத்தியம், நான் தான் அந்த ட்ரூத், உண்மை. இதுதான் உண்மை. நான் தான் உங்களுக்கு ஜீவனை தரேன், நித்தியமாய் வாழுகிற ஜீவனை நான் தான் தரேன். பிதாவை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். எப்படி? என் மூலமாக. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் எது வேணாலும் மாறும். ரைட்டா? அப்போது நீங்கள் வழியை தேடிக்கொண்டு அலையாதீங்க. என்ன வழி இருக்குது, எந்த வழி இருக்குது, இந்த காரியத்தை முடிப்பதற்கு என்ன வழி இருக்குது, இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்க, என்ன வழி இருக்குது, தேடாதீங்க. தேடி தேடி அலைஞ்சி வேஸ்ட்டாக போய்டும் வாழ்க்கை. ஒரே வழி தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி. அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி முட்டி போட்டு அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, ஆண்டவரே நீங்கள் தான் வழி, நீங்கள் தான் எனக்கு, உங்கள் மூலமாக தான் எல்லாமே என் வாழ்க்கையில் நடக்கணும், நான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறீங்க. எனக்கு ஜீவனை கொடுங்க. கிவ் மீ லைஃப், லெட் மீ லிவ் இன் திஸ் லைஃப். இந்த உலகத்தில் நான் வாழ எனக்கு ஜீவனை தாங்க, உம்மோடு பரலோகத்திலும் வாழ எனக்கு ஜீவனை தாங்கன்னு ஆண்டவர் கேட்டு பாருங்கள். அவர் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அற்புதமாக மாற்றி தருவார். அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கே நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். எல்லா பிரச்சனைகளும் எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையில் மறைந்துவிடும். அந்த வழி, ஒரே வழி, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அப்பா நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீர். ஆண்டவரே தேவரீர், உம்மை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆண்டவரே, we don't want to go in any other way Lord. வேறு வழியில் நாங்கள் செல்ல எங்களுக்கு விருப்பமும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் செல்ல மாட்டோம். ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் தான் எங்களுக்கு வழி. ஆண்டவர், நீங்கள் எங்களுக்கு காட்டும் ஒவ்வொரு காரியம், நீங்கள் எங்களுக்கு வழி நடத்தும் ஒவ்வொரு காரியமும் நாங்கள் அந்த வழியில் நடக்கிறோம். ஏனென்றால் உண்மை உங்கள் இருக்குது. நீங்கள் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே தான் ஜீவன் இருக்குது. எங்களுக்கு உங்களுக்குள்ளே தான் உண்மை இருக்குது. மற்றெல்லாம் இந்த உலகெல்லாம் பொய்யா இருக்குது. எதுவுமே சரியில்லை, எல்லாமே பொய்யா இருக்குது. தேவரீர், எங்களை மாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை வழி நடத்துங்க. உண்மை நம்பி தான் இருக்கிறோம். இன்றைக்கே அதை செய்யுங்க ஆண்டவரை, வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.